அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நாம எந்தெந்த வழிகள்லாம் ஏமாத்தப்படுவோம் அப்படிங்கிறத இன்னும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு பழைய வண்டியை வாங்கும்போது இன்னும் நிறைய அனுபவம் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, இப்ப நாம பழைய வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் யாரை சந்திப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் ஹேண்ட் டீலரை நோக்கி போவோம். அவங்க கிட்ட எந்த வழிகள் எல்லாம் வண்டி வருது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, டீலர்ஷிப்ல இருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மூலியமா கிடைக்கக்கூடிய வண்டிகள் இவங்க தான் முதல்ல எடுப்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, பினான்ஸ் கம்பெனில ஒழுங்கா டியூ கட்டாம ஏலத்துல வரக்கூடிய வாகனங்களை இவங்க தான் எடுப்பாங்க. வழிகள்ல வர்றத இவங்க வேலை பார்த்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளையோ அல்லது மேஜர் ஒர்க்கையோ பார்த்து ரெடி பண்ணி விற்கும் போது வாகனத்தோட மார்க்கெட் வேல்யூவோட கொஞ்சம் அதிகமா வச்சுதான் விற்பனை செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கும் மார்ஜின் வச்சு லாபம் கிடைக்கணும் இல்லையா. ஆனா அவங்க வண்டியை சேல்ஸ் பண்ணும்போது ஒரு வண்டி நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, அந்த வண்டியில இன்னென்ன வேலை இருக்கு, நாங்க இந்தந்த வேலைகளை சரி பண்ணியிருக்கோம், அதனால இந்த வண்டிக்கு இவ்வளவு வேல்யூ அப்படின்னு அவங்க சொல்லி வித்தாங்க அப்படின்னா நம்ம உண்மையிலேயே ஏமாற்றப்பட மாட்டோம். பெரும்பாலான டீலர்கள் அப்படித்தான் பண்றாங்க. ஆனா ஒரு சில டீலர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வண்டியில இருக்கக்கூடிய வேலைகளை மேக்கப் பண்ணி, அதாவது ரெடி பண்ணி, வண்டி ரன்னிங் கண்டிஷனுக்கு இருந்தா போதும் அப்படின்ற ஒரு ஃபார்முலால ரெடி பண்ணி நம்மள்ட்ட தள்ளிவிட தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரியான இடங்கள்ல தான் நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து வண்டியில என்ன வேலை இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட டீல் பேசி வாகனத்தை வாங்கணும். இது தெரியாம நாம வாண்டடா போய் சிக்கி ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வண்டி விற்பனைக்கு வருது அப்படின்னா 2-3 நபர்களை கடந்துதான் அது விற்பனைக்கே வருது. அதனால வாகனத்தோட விற்பனை விலையும் அதிகமா இருக்கு. இப்ப நாம ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா நாம என்ன மனநிலையில இருக்கணும்னா, ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய வண்டியை வாங்கணும். அதே நேரத்துல நம்ம ஏமாந்துடவும் கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் வண்டியை முதலையே நம்ம வாங்கணும். லேசான ஆயில் லீக்கு தான், ஆயில் சீல் மாத்தினா சரியாயிரும் அப்படின்னு சொன்னா காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அது எங்க ஆயில் லீக் இருக்கு, என்ன ஏது அப்படிங்கிறத ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க அந்த வண்டியை வாங்க முயற்சி பண்ணணும். லேசா புகை வருது, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டோம்னா, அது ஒன்றும் இல்லை, ஆயில் சேஞ்ச் பண்ணா சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன பிரச்சனையாவும் இருக்கலாம் அல்லது பெரிய பிரச்சனையாவும் இருக்கலாம். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த வண்டியை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு பிக்கப் கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஒண்ணும் இல்ல, ஜென்ரலா சர்வீஸ் பண்ணா சரியாயிரும் அப்படின்னு சொன்னா காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அதுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அவங்கள பார்த்து ஒண்ணு கேட்பாங்க, நாம ஒன்னும் ஷோரூம்ல இருந்து வண்டி எடுக்கல, ஏற்கனவே ஓடி இருக்க வண்டியை நீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய வண்டி முன்ன பின்ன இருக்கதான் செய்யும், அது வாஸ்தவம் தான். ஆனா நாம கொடுக்குற காசுக்கு வண்டியோட கண்டிஷன் திருப்தியா இருந்தா மட்டும்தான் நாம வாங்கணும் அப்படிங்கறதுல நீங்க தெளிவா இருக்கணும். ஏன்னா நீங்க ஸ்டெடியா நின்று விலை பேசினா மட்டும்தான் அந்த இடத்துல விலைய கொஞ்சம் குறைச்சு பேச முடியும். சரி, விலையும் கம்மியா வண்டியும் நல்ல வண்டியா எப்படிதான் பார்த்து வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி ஓனர் டு ஓனர் நேரடியா பார்த்து வாங்குறது தான். அதை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. அந்த வண்டியை விற்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் நேரடியா வியாபாரத்துல சந்திச்சா மட்டும்தான் நீங்க விலையும் கம்மியா நல்ல வண்டியாவும் பார்த்து வாங்க முடியும். இதுக்கு இடையில யார் வந்தாலும் வாகனத்தோட விலை உயரும் அப்படிங்கறத நாசுக்கா புரிஞ்சுக்கங்க. வாகனத்தை விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் இடையில ஒரு மீடியேட்டர் வந்தாரு அப்படின்னா விற்பனையோட கமிஷன்ல 1% அல்லது 2% வாங்குறாங்க. அப்ப அதுக்கான விலையும் நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஒரு சில மீடியேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எல்லாரையுமே குறிப்பிடல, ஒரு சில மீடியேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப நீ ஒரு கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பிக்சடா ஒரு அமௌண்ட்டை பேசிடுவாங்க. அதுல இருந்து ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் உள் கமிஷன் வச்சு பேசி உங்கள்கிட்ட வித்துருவாங்க. இப்படி நடக்கும்போது நீங்க இன்னும் கொஞ்சம் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதுக்கு மேல உங்கள்கிட்ட கமிஷனும் வாங்கிடுவாங்க. இதை ஒரு பக்கம் பார்த்தா நாம குறையாவும் சொல்ல முடியாது, அவங்க மேல புகாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நாம தெளிவா இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல ஏமாறாம இருக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்ப யார்கிட்ட தான் வண்டியை வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓனர் டு ஓனர் சந்திக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான். ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு. ஒரு கஸ்டமர் வச்சுக்கக்கூடிய வண்டி அவர் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் தெரியப்படுத்துறது ஒரு மெக்கானிக்ட தெரியப்படுத்துவாரு. அப்ப நீங்க ஒரு மெக்கானிக்கை சந்திச்சு ஏதாவது வாகனம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து தகவல் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மெக்கானிக் யாருக்கு பழக்கமா இருக்காரோ அவருக்கு சாதகமா பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. வேற வழியே கிடையாது, ஓனர் டு ஓனர் வாங்குறதுக்கான முயற்சி தான் நீங்க பண்ணணும். இதர வழிகள்ல போனோம் அப்படின்னா
நாம கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா செலவு பண்ற மாதிரி இருக்கும். அடுத்ததா 2010க்கு கீழே உள்ள வண்டிகளை வாங்கணும்னு நினைச்சு கூட பார்க்க கூடாது. அது உங்களுக்கு அதிகப்படியான தெண்ட செலவை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ரொம்ப லோ மாடல் போனீங்கன்னா வண்டி செலவு வைக்கத்தான் செய்யும். யாரையும் குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதிகபட்சம் 2013க்கு கீழே போகாதீங்க. விலை கம்மியா கிடைக்குது அப்படின்னு லோ மாடல் போனீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான தெண்ட செலவு தான் வைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அம்மாவுக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போகணும், இல்லை அப்பாவுக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போகணும், அதுக்கு மட்டும் வண்டி இருந்தா போதும். ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள போவோம் வருவோம், அதுக்காக வண்டி இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சு லோ மாடலா பார்த்து வாங்குவாங்க. ஆனா அது செலவு அதிகமா வைக்கும். அப்போ அதுக்கப்புறம் ஏன்டா அந்த வண்டியை வாங்கணும்னு வருத்தப்படுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வண்டி ஓட்டி பழகிறதுக்காக வாங்குறேன், அதனால கொஞ்சம் லோ மாடலா வாங்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அதுவுமே உங்களுக்கு நீங்க ஓட்டி பழகிறது தான் கான்செப்ட் அப்படின்னா அதுக்கு டிரைவிங் ஸ்கூல் இருக்கு, ஒரு சில வழிகள் இருக்கு. ஆனா நீங்க வண்டியை வாங்கி அதை டிரைவிங் பண்ணி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு செலவு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. நீங்க வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே நீங்க வாங்கும் போதே கொஞ்சம் நல்ல வண்டியா பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி லோ மாடல் வண்டியை வாங்கி ஓட்டி பழகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமா ஒரு அனுபவமும் ஒரு அவஸ்தையும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. எந்த மாடல் வண்டியா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளோ அல்லது டீசல் வெஹிக்கிளோ எந்த மாடலா இருந்தாலும் லோ மாடல் அப்படின்ற கான்செப்டுக்கு இனிமேல் போறது வேஸ்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா ஒரு நல்ல வண்டியா உங்களாலையும் வாங்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே இந்த டாபிக்ல நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாலும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பார்வையில போட்டிருப்பாங்க. ஒரு மெக்கானிக்கா என்னோட அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் நிறைய அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். அதுக்காக நீங்க தொடர்ந்து இந்த காணொலியில வரக்கூடிய டிப்ஸ்களையும் பாருங்க. முதல்ல உங்களை நீங்க நம்புங்க, நம்மளால ஒரு நல்ல வண்டியை பார்த்து வாங்க முடியும் அப்படின்னு நீங்க ஒரு கான்பிடண்டோட வெஹிக்கிள் 1க்கு 4 வண்டியை பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. இந்த ஒரு வீடியோ போதும் உங்களுக்கு ஃபுல்லாவே நீங்க கான்பிடண்டா ஒரு வண்டி உங்களாலேயே வாங்க முடியும். வண்டி வாங்குறதுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அவசரப்பட்டு நாம வண்டியை வாங்கிடக்கூடாது. அவசரப்பட்டோம் அப்படின்னா மோட்டார்ல ஏமாந்துருவோம். ஒரு வண்டி வாங்குறதுக்கு ஒரு 2 மாத காலமாவது நீங்க அவகாசம் எடுத்துக்கணும். இப்போ ஒரு 2010 மாடல் வாங்குறீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 2013, 12 இந்த மாடல்களோட விலைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க எந்த வண்டி வாங்கினாலும் சரி, இப்ப நீங்க ஒரு மாடல் வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு இருக்கிற மாடல்களோட விலையும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற 2 வருஷத்து மாடல்களோட விலைகளையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்காக நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். ஒரு சில விஷயங்களை நோட்ஸா கூட எடுத்து வச்சு பாயிண்டா கூட எடுத்து நீங்க ஒரு இதுல எழுதி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமா ஏமாற மாட்டோம். இப்ப நீங்க ஒரு மாடல் பார்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதே மாடலை வேற டீலர்கிட்ட வச்சுக்கிட்டு அவங்க என்ன விலை சொல்றாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மீடியேட்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாடலை ஒரு மெக்கானிக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இவங்க 3 பேரும் சொல்லக்கூடிய ஒரு விலையில இருந்து ஒரு அமௌண்ட்டுக்கு நீங்க இந்த வண்டியை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவீங்க. இந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி ஒரு 2 மாத கால அவகாசமாவது எடுத்துக்கிட்டு தான் நீங்க ஒரு வண்டியை வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததா நாம வாங்க போற வண்டி சக்சஸ்ஃபுல் மாடலா அல்லது ஃபெயிலியர் மாடலா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வாங்கணும். சும்மா விலை குறைவா கிடைக்குது அப்படின்றதுக்காக ஒரு ஃபெயிலியர் மாடல் வாங்கினீங்க அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் வாங்கிட்டு அவஸ்தைப்படுவீங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது. ஒரு மாடல் ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாடல் அதிகமா விற்பனை ஆகாட்டி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி இருக்காது. அப்ப அந்த மாடலை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போறீங்க அப்படிங்கும்போது சரளமா எல்லா இடங்களையுமே ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது. அந்த ஒரு காரணத்தினாலையும் வண்டி வேலை வச்சுச்சுன்னா அதை வேலை பார்த்து வெளியே எடுக்கிறதே ஒரு சவாலான விஷயமா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஏன்டா இந்த மாடல் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ள வரும். அதனால நீங்க எப்பயுமே அது சக்சஸ்ஃபுல் மாடல் வண்டியா அல்லது ஃபெயிலியர் மாடல் வண்டியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது நல்லது. ஃபெயிலியர் மாடல் வண்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோ பட்ஜெட்ல தான் கிடைக்கும். நீங்க ஒரு மாடல் வண்டி பாக்குறீங்க அப்படின்னா அந்த மாடல் வண்டி வச்சிருக்கவங்கள்ட்ட அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நாம வண்டி வாங்க போறோம், அதனால அந்த மாதிரி வண்டி வச்சிருக்கவங்கள பார்த்து வண்டி என்ன மைலேஜ் கிடைக்குது, வேலை எப்படி கொடுக்குது, இது ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குதா, செலவு அதிகமா வைக்குதா அப்படிங்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைச்சாலும் ஒரு சில வாகனங்களை பாத்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸோட விலை அதிகமா இருக்கும். அந்த மாதிரி எதுவும் இருக்குதா அப்படிங்கிறத நீங்க அந்த வண்டி வச்சிருக்க நீங்க பாக்குற மாடல் வண்டி வச்சிருக்கவங்கள்ட்ட நேரடியாவே கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி வண்டியோட ஓனர்ஷிப் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குறைந்தபட்சம் 4 ஓனருக்கு உள்ள இருக்கிற மாதிரியான வாகனங்களா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 5 ஓனர் 6 ஓனருக்கு மேல போச்சுன்னா
அதோட ரீசேல் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி ஒரு ஓனர் வண்டியை வாங்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு ஒருபோதும் வராதீங்க. ஒரு ஓனர் வண்டி அப்படின்னா ஒரே ஓனர் பேர்ல இருக்கும். அவர் அவர்கிட்ட இருந்து வாங்கினா வண்டி நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மிகவும் தவறான விஷயம். ஏன்னா ஒரு ஓனர்கிட்ட, அதாவது புதுசா வண்டி வாங்கியிருக்காரு அப்படின்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கோ அல்லது 3 வருஷத்துக்கோ வேலை வராம ஓடிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, அவர் சின்ன சின்ன வேலைகளை பார்த்துதான் வச்சிருப்பாரு. அது அடுத்ததா நீங்க வாங்கும்போது உங்கள்கிட்ட செலவு வைக்கும். யாருக்கோ உழைச்சி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லா செலவும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு கட்டத்துல இதுக்கு மேல செலவு பண்ண முடியாதுன்னு இன்னொரு ஆள்கிட்ட வித்துருவீங்க. அவர்கிட்ட நல்லபடியா ஓடிக்கிட்டே இருக்கும். அவர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் வாங்கும்போது செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். இது ஒரு சுழற்சி முறை மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். அதனால ஒரு ஓனர்கிட்ட நீங்க வண்டி வாங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டை விட்டுருங்க. வண்டியோட கண்டிஷனை செக் பண்ணி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு வண்டிக்கும் பிஹேவியர் கண்டிஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஓனர் வச்சிருக்கவரு அவர் எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல வாகனத்தை ஓட்டுறாரு, அவர் எப்படி டிரைவ் பண்றாரு, எந்த மாதிரி, அவர் ஒரே மாதிரி தான் டிரைவ் பண்ணியிருப்பாரு. ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா சிட்டிக்குள்ள மட்டும் ஓட்டுவாரு. எப்பயாவது தான் வெளியே போவாரு, எப்பயாவது தான் ஹில் ஸ்டேஷன் போவாரு. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவுட் ஸ்டேஷனாகவும் ஓட்டிகிட்டே இருப்பாங்க, சிட்டிக்குள்ள ஓட்டுறதே வேலை கம்மியா இருக்கும். அதே மாதிரி அவங்க கிளச்சை மிதிக்கிறதாகட்டும், பிரேக்கை யூஸ் பண்றதாகட்டும், ஆக்சிலேஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த டிரைவிங் பிஹேவியர்னு ஒன்று இருக்கு. அதை வண்டி எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு ஓடுதோ அதை பொறுத்து வண்டிக்கு பிஹேவியர் கண்டிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது ஒருத்தட்ட இருந்து ஒருத்தட்ட மாறுபடும் போது நிச்சயம் கொஞ்சம் வேலை வரத்தான் செய்யும். அதே கிளச்சு தான் மிதிக்க போறோம், பிரேக் மிதிக்க போறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் ஒரு மாதிரி ஓட்டியிருப்பாரு இல்லையா, அதே மாதிரி நீங்க ஒரு மாதிரி ஓட்டுவீங்க. இந்த மாதிரி வண்டியோட பிஹேவியர் கண்டிஷன் மாறும்போது நிச்சயம் வேலை வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. என்ன கேட்டீங்கன்னா, இந்த முத வண்டி வாங்கி புதுசா ஓட்டுறவங்க தான் வண்டியை வேலை பார்க்காம ஓட்டக்கூடியவங்க. அவங்கள்ட்ட இருந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா நிச்சயம் வேலை வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பெரும்பாலும் 2வது ஓனரு அல்லது 3வது ஓனர்கிட்ட இருந்து நீங்க வண்டி வாங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வண்டியோட கண்டிஷனும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்ப 4வது ஓனர் 6வது ஓனர்லாம் போனா வண்டி இன்னும் நல்லா வச்சிருப்பாங்களே அப்படின்னு கேட்காதீங்க. இது பொதுவான ஒரு நியதி. ஒருத்தட்ட இருந்து மாறும்போது அந்த வண்டி கொஞ்சம் வேலை வரும். அதை அவர் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. ஓரளவுக்கு வேலைகள் கம்மியா இருக்கும். இப்ப 2வது ஓனரு எவ்வளவு காலம் வண்டியை வச்சிருக்காருன்றத பொறுத்தும், அவர் எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டிருக்காருன்றத பொறுத்தும் நீங்க வாங்கும் போதும் வேலை வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு மோட்டார்ல நடக்கக்கூடிய இதெல்லாம் ஒரு நிகழ்வுகள். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி நீங்க வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு மாடல் வண்டி வாங்குறோம் அப்படின்னா அந்த மாடலுக்கு ஃபைனான்ஸ் தருவாங்களா, எவ்வளவு தருவாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இப்ப 2010க்கு கீழே உள்ள வண்டிகளுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படின்றதும் தெரிஞ்சுக்குங்க. அதாவது உங்களை ஃபைனான்ஸ் போடுங்கன்னு சொல்ல வரல. நீங்க ஃபைனான்ஸ் கம்பெனியை அணுகி இந்த மாடலுக்கு எவ்வளவு ஃபினான்ஸ் தருவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தகவல் கிடைக்கும். அது ஃபெயிலியர் மாடலா இல்ல சக்சஸ்ஃபுல் மாடலா, அதோட வேல்யூமே உங்களுக்கு கிட்டத்தட்ட அதை நெருங்கிதான் அவங்க ஃபினான்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். நீங்க ரெடி கேஸ் கொடுத்து வாங்கினாலும் இந்த விஷயத்த செய்ய தவறாதீங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அதனால நீங்க அதை செய்யறதுக்கு தவற விட்டுறாதீங்க. இப்ப நாம பார்த்தது எல்லாமே வாகனத்தோட புற காரணிகள் தான், அதாவது வெளியில இருக்கக்கூடிய ஒரு சில காரணங்கள் தான். இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வண்டி பாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ ஒரு வண்டியை பார்த்துட்டீங்க, அதை எப்படி செக் பண்றது, அந்த வண்டியோட கண்டிஷன் எப்படி செக் பண்றது அப்படிங்கிறத இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதையெல்லாம் மீறி நீங்க ஏமாந்ததா நினைச்சீங்க அப்படின்னா கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு ஏமாத்தணும்னு நல்லா இருக்கணும், ஏமாந்துற நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. கொஞ்சபட்சம் நாம விற்கும் போதாவது வண்டிகள் இருக்க குறைகளை உள்ளபடி சொல்லி விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். மேக்சிமம் நீங்க ஒரு 6-7 லட்சத்துக்கு மேல போறீங்க அப்படின்னா புது வண்டி வாங்கிறதா நல்லது. பழைய வண்டிக்கும் புது வண்டிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போறதில்ல. அந்த வண்டியை வாங்கி நீங்க செலவு பண்றதுக்கும் புது வண்டியை வாங்கி நீங்க டியூ கட்டுறதுக்கும் கிட்டத்தட்ட சேம் கான்செப்டா தான் இருக்கும். வண்டிக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ஓனர் ஆயிருவீங்க. உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் எந்த தொந்தரவும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.